மில்லியன் கணக்கான பவுண்ட்ஸை வந்து ட்ரோன்ஸுகளை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய ட்ரோன்ஸுகளை அங்கே யூஸ் பண்ணி ஆக்களோட மூமெண்ட்ஸ் என்ன நடக்குது என்ற எல்லா விஷயங்களையும் கவனிக்கலான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை விட 2 ஹெலிகாப்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட கேமரா சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணி இந்த போட்டுகள் ஏறாக்கள் மற்றது எங்கெங்கே தங்கி இருக்கணும் ஆக்களை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு சிஸ்டத்தையும் இந்த முறை கொண்டு வந்திருக்காங்க. அதை விட இந்த 662 மில்லியன்ஸில் வந்து ஒரு 100 மில்லியன்ஸ் பெறுமதியான காசை வந்து இந்த நடவடிக்கையால் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லை என்று சொன்னால் அதை திருப்பி பெறதுக்கோ இல்லாட்டி வேறொரு தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை தான் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக எதிர்கட்சிகள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், முக்கியமாக கன்சர்வேட்டிவ் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால், $500 million வேர்த்தான காசை வந்து எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் காசை கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி திட்டியிருக்கிறாங்க. அதாவது இவ்வளவு மைக்ரன்ஸ் வர்றாங்க, ஸோ இவ்வளவா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான எழுத்து மூல கண்ட்ராக்டும் இல்லாமல் ஓகே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி காசை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. ரீஃபார்ம்னு சொல்லி இன்னொரு எதிர்கட்சி இப்போ பாரியளவு வளர்ந்து வர்ற எதிர்கட்சி இதுதான் அவங்களோட மெயினான பிரச்சனையே இந்த மைக்ரன்ஸ் வந்து. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலான ஒரு சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டத்தால் வந்து பெரிய அளவுக்கு நன்மை ஒன்றும் கிடைக்கல, அப்படி இருக்க நீங்கள் கொண்டே காசை கொண்டே இழைச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களும் பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் சிச்சுவேஷன் வந்து. அதை விட இந்த பிரச்சனை வந்து தமிழாக்களுக்கும் ஒரு சின்ன சேஞ்சை மேக் பண்ண நிறைய தமிழாக்களும் ஃப்ரான்ஸால் வர்ற நீங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த முக்கியமான டீல். ஸோ இதில் என்ன மாற்றம் வரப்போகுது, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.